We now welcome Thiru Sendil Kumar. He has been conducting research works on Tiruvira Pandya Kattabomman. We welcome Thiru Sendil Kumar, author of the book Battle of Panchalankurinchi, who will now address the audience on the topic Vidudalai Poral Panchalakurinchiyar. பெருமதிப்பிற்குரிய மேதகு ஆளுநர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆளுமைகளே, அவையோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சுமார் 223 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் ஜூன் 16ஆம் தேதி ஒரு நண்பகல் வேளையில் ஜம்புத்தீவு பிரகடனம் திருச்சி மலைக்கோட்டையில் ஒட்டப்பட்டது. அந்த பிரகடனம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு உணர்ச்சி முழக்கங்களை கூறியிருந்தாலும் அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய குறிப்பு என்பது மாட்சிமைப்பட்ட நவாப் முகமது அலி உங்களுக்கு மத்தியில் ஆங்கிலேயருக்கு இடம் அளித்ததால் இம்மண்ணில் கைமை நிலை உருவாகிவிட்டது. ஆங்கிலேயர்கள் நேர்மைக்கு புறம்பாக நவாபினுடைய ஆட்சி முறையை கைப்பற்றி கொண்டனர் என்கிற இந்த வரியை நான் மீண்டும் மீண்டும் படித்தேன். பல்வேறு உணர்ச்சி முழக்கங்கள் அதில் இடம்பெற்றிருந்தாலும் இந்த செய்தி தான் விடுதலை போராட்டத்தோடு இது தொடர்புடையதாக மாறுகிறது. நாம் இந்த 2 வரி செய்தியினுடைய அர்த்தத்தை கண்டறிய வேண்டுமானால் 1792 ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடைபெற்ற ஒரு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை தான் ஜம்புத்தீவு பிரகடனம் எதிர்க்கிறது. இந்த மாதிரி நம்ம அதை கொண்டு போனாதான் இது ஒரு விடுதலை போராட்டம், இது ஒரு மண்ணுரிமை போராட்டம். இல்லைன்னா அது தன்னுரிமை போராட்டம் ஆகும். இதை தான் நம்ம சொல்லணும். 1792 ஜம்புத்தீவு பிரகடனத்தை உயிரூட்டணும்னா நாம இந்த உடன்படிக்கையில் இருந்து தான் இதை நம்ம எடுத்துட்டு போனோம். 1792 உடன்படிக்கையில் 10 ஆர்டிகிள் இருக்கு. அதுல 8வது ஆர்டிகிள்ல 6 நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க. 2 ஷெட்யூல் இருக்கு. அதுல இந்த 2 ஷெட்யூல்ல யார் யாரு எந்தெந்த பாளையங்கள் எவ்வளவு வரி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிழக்கிந்திய கம்பெனியும் ஆற்காடு நவாப்பும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தில் தெளிவா இருக்கு. இதுல சிவகங்கை பாளையத்திற்கு 50,000 ஸ்டார் பகோடா வரி கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்திற்கு 11,171 ஸ்டார் பகோடா வரி கொடுக்கணும் அப்படிங்கிறத அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல ஆர்டிகிள் 4 இதை இங்கிலாந்து பாராளுமன்றம் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1792க்கு முன்னாடி வேற ஒப்பந்தங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டா ஒப்பந்தங்கள் இருக்கிறது. 1787 பிப்ரவரி 24ஆம் தேதி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. 1781 ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஆனா அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஆற்காடு நவாப்புக்கும் கிழக்கிந்திய கம்பெனியுடைய நட்பை வளர்த்துக்கிறதுக்காகவும் அந்த நட்பை உறுதிப்படுத்துறதுக்காண்டி தான் ஒப்பந்தமே தவிர 1792 ஒப்பந்தத்துல தான் இந்திய நாட்டை எப்படியெல்லாம் சுரண்டலாம், எப்படி அடிமைப்படுத்தலாம் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் இந்த 1792 ஒப்பந்தத்துல தான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி போர்கள் எது நடைபெறலையா அப்படின்னு கேட்டா போர் நடந்திருக்குது. அது 1755 ஹெரான் தலைமையில ஒரு போர் நடந்திருக்கு. 1761 புஷ்மன் தலைமையிலான ஒரு போர் நடந்திருக்கு. 1762 பிரிண்ட் காம்பல் தலைமையிலான ஒரு போர் நடந்திருக்கு. 1776 புல்லட்டன் தலைமையிலான ஒரு போர் நடந்திருக்கு. அப்புறம் 1799 பானர்மேன் தலைமையிலான போர், 1801 கர்னல் அக்னினால தலைமையிலான போர், இப்படிப்பட்ட போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா நம்ம 1792க்கு முன்னாடி நடந்த போர் ஆற்காடு நவாப் நம்மீது தொடுக்கப்பட்ட போர். 1792க்கு பிறகுதான் மாவட்ட வாரியா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்பாயின்ட் பண்றாங்க. அதுக்கு பிறகுதான் 93ல ஜமீன்தாரி சிஸ்டத்தை கொண்டு வராங்க. மருதுபாண்டியரும் கட்டபொம்மனும் ஜமீன்தாரி சிஸ்டத்தை தான் எதிர்க்கிறாங்க. நாங்க பாலிகர் சிஸ்டத்தில் இருந்து வெளிவர மாட்டோம், ஜமீன்தாரி சிஸ்டம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தான் மருதுபாண்டியருடைய நோக்கமும் கட்டபொம்மனுடைய நோக்கமும். ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் யாரும் கோட்டை வைத்துக் கொள்ளக்கூடாது, ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, இவங்களுக்கு சொந்தமா ராணுவம் இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் பாளையக்காரர்கள்லாம் விவசாய கூலியா மாறிடணும். இவங்க பாளையக்காரர் என்ற அந்தஸ்திலிருந்து இறங்கி இவங்க
ஜமீன்தார்களா மாறணும். ஜமீன்தார்கள் வந்து இவங்களுக்கு எந்த அதிகாரம் கிடையாது, இவங்க வரி வசூல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்டா இருக்கணும். இதுதான் ஜமீன்தாரி சிஸ்டத்தில் உள்ள நடைமுறைகள். இந்த நடைமுறைக்குள்ள நீங்க வாங்க அப்படிங்கிறது தான் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய நிர்பந்தம். இதை கட்டபொம்மனும் எதிர்க்கிறாரு, மருதுபாண்டியர்களும் எதிர்க்கிறாங்க. அப்புறம் 1796 தான் கிழக்கிந்திய கம்பெனி முதலாக பாளையக்காரர்கள்கிட்ட வரி கேட்டு கடிதம் எழுதுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கிட்ட வரி கேட்டு கடிதம் எழுதல. 1796 தான் இவங்க கடிதம் எழுதுறாங்க. அதன் பிறகு ராமநாதபுரம் ராமலிங்க விலாசத்தில் கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை, அதில் மேஜர் கிளார்க் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார். இதை ஒரு அவமானகரமான செயலாக ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் அப்படிங்கிறவர் அதை கருதுகிறாரு. உடனே இதன் மீது ஒரு போர் நடைபெறுது. இந்த போர் வந்து 1799 செப்டம்பர் 5 மேஜர் பானர்மேன் தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சியில் படைகள் அணிவகுத்து நிற்கும். கட்டபொம்மனை சரணடைய சொல்லி ஒரு 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த 2 மணி நேர பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது. உடனே சண்டை ஆரம்பிக்காங்க. அந்த சண்டையில் செப்டம்பர் 5 சண்டையில் 5 ஆங்கிலேய உயரதிகாரிகள் கொல்லப்படுறாங்க. ராபர்ட் டக்ளஸ், பிலிப் டார்மியாக்ஸ், எட்வர்ட் ஹென்ரி காலின்ஸ், ஜான் பிளேக், கன்னர் பின்னி அப்படின்னு ஒரு 5 ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து கொல்லப்படுறாங்க. 6 கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். மெட்ராஸில் கவர்னரை சந்திச்சு பானர்மேனுக்கு எதிராக புகார் கொடுப்பதற்காக வேண்டி அவர் கோட்டையை விட்டுட்டு வெளியேறியது. வெளியேறியவர் 23 செப்டம்பர் 1799 அன்னைக்கு காலாப்பூர் காட்டில் கைது செய்யப்படுறார். அவர் கைது செய்யப்படும் போது அவரோட 7 பேர் இருக்காங்க. அவரோட தம்பி ஊமத்துறை, சிவத்தையா, அப்புறம் 2 மைத்துனர்கள், 3 சேவகர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. இவங்க கைது செய்யப்பட்ட இவங்களை வந்து மதுரைக்கு கொண்டு போறாங்க கேப்டன் ஸ்மித்ட்ட. அதன் பிறகு அங்கிருந்து அக்டோபர் 15 காலையில் கைத்தாருக்கு மேஜர் பானர்மெண்ட்டை ஒப்படைக்காங்க. 16 கட்டபொம்மனை தூக்கில் போட்டுருந்தாங்க. கட்டபொம்மனை தூக்கில் போடும்போது கட்டபொம்மனுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு 34 பேர், அவங்கள வந்து தூத்துக்குடி கமாண்டிங் ஆபீசர் அவர் வந்து இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை கைது செய்து பாளையங்கோட்டை ஜெயிலில் வச்சிடறாங்க. கட்டபொம்மனை தூக்கில் இடப்பட்டது வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தெரியாது. இவங்க குடும்பத்தார் வந்து ஜெயிலில் இருக்கிறது கட்டபொம்மனுக்கு தெரியாது. அதன் பிறகு 16 மாத காலம் அவங்க குடும்பத்தார் ஜெயிலில் இருக்காங்க, பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்காங்க. இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் மருதுபாண்டியர்கள் இவங்களை வந்து ஜெயில் பிரேக் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருது. அந்த முயற்சி தோல்வி அடையும் போது அதில் 2 மருதுபாண்டியருடைய ஆட்கள் 2 பேரை பிடிச்சி பிரிட்டிஷ்காரங்க தூக்கில் போட்டுருந்தாங்க. அப்புறம் பிப்ரவரி 2 1801 பிப்ரவரி 2 ஒரு மாலை நேரத்தில் வந்து அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஊர் பொதுமக்களும் அவருடைய உறவினர்களும் சேர்ந்து ஒரு ஜெயில் பிரேக் பண்றாங்க. இந்திய விடுதலை போர் வரலாற்றிலேயே ஒரு சிறைச்சாலை தகர்ப்பு நடந்திருக்கிறது என்றால் அது பாஞ்சாலங்குறிச்சியில் வீரர்களால் பாளையங்கோட்டை சிறைச்சாலை தகர்க்கப்பட்டதுதான். இது தவிர வேற சிறைச்சாலை வந்து தகர்க்கப்பட்டதாக இந்திய விடுதலை போர் வரலாற்றில் வேற எந்த செய்தியும் கிடையாது. இது மட்டும்தான். பிப்ரவரி 2 வெளியே வந்தவங்க 6 நாள்ல ஒரு கோட்டையை கட்டுறாங்க. இந்த கோட்டை ஜிப்ரால்டர் கோட்டைக்கு நிகரானது அப்படின்னு கர்னல் வெல்ஸ் எழுதுறாரு. ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டினுடைய ஒரு முனைப்பகுதி. இன்னைக்கும் அந்த ஜிப்ரால்டர்ல தான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய நேவல் அவங்கெல்லாம் வந்து இப்பவும் அங்கே தான் ஆயுதங்கள் எல்லாம் அங்கே தான் வச்சிருக்காங்க. இந்த பிப்ரவரி 2 தொடங்கி 1801 மே 23 வரைக்கும் சுமார் 110 நாட்கள் ஒரு போர் நடந்திருக்கிறது. ஒரு 5 சதுர கிலோமீட்டருக்குள்ள 110 நாட்கள் போர் நடந்தது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைபெற்ற போர்களை ஆய்வு செய்து பார்த்தீங்களானால் இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் தான் 110 நாட்கள் போர் நடந்திருக்கு. இதில் இந்தியாவிலேயே அதிக உயிர் சேதாரம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஏற்பட்ட இடம் என்பது பாஞ்சாலங்குறிச்சி தான். 800க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பாஞ்சாலங்குறிச்சியில் இறந்திருக்கிறார்கள். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில்
அந்த பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய சமாதி ஒரு 48 சமாதி இருக்கு. மற்ற சவுத் இந்தியாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த போரில் இறந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய சமாதிங்கிறது அந்த பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்கிறது மட்டும்தான். மே மாதம் 23ஆம் தேதி கோட்டை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை உடையுது. அன்னைக்கு மத்தியானம் போல உடைகிறது கோட்டை வந்து மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் யுத்தம் நடக்கு. அதன் பிறகு ஊடறுப்பு தாக்குதல் நடத்தி கோட்டையை விட்டு வெளியேறியிருந்தாங்க. இந்த போர் நடக்கும்போது இந்த போரில் பங்கேற்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி ஜேம்ஸ் வெல்ஸ் அப்படிங்கிறவர் ஊமத்துறையை பற்றி சில வரிகள் சொல்லியிருக்கிறார். He was one of the most extraordinary mortals I ever knew. நான் அறிந்த எவரினும் இவர் மிகவும் அதிசயமான அற்புதமான மனிதர் அப்படிங்கிறார் ஊமத்துறை பற்றி. மேலும் அவர் சொல்றார் பாருங்க, ஊமத்துறை had no intention of making any profit out of this. He was at last doomed to grace a gallows in reward for the disinterest and purest patriotism. ஊமத்துறை எந்த பலனும் அடையாதவர், சிறிதும் தன்னலம் கருதாத தூய்மையான நாட்டுப்பற்று அவரை தூக்குமிடைக்கு அனுப்பியது அப்படிங்கிற செய்தியை அவர் அதில் பதிகிறார். பாஞ்சாலங்குறிச்சியில் 110 நாட்கள் நடைபெற்ற அந்த விடுதலை போரில் படைகள் எங்கிருந்துலாம் வந்தது தெரியுமா? இந்தியாவை தாண்டி கடல் கடந்து மலேசியாவிலிருந்து மலாய் படை 1வது பட்டாலியன் 9வது ரெஜிமெண்ட், இலங்கையிலிருந்து 51வது ரெஜிமெண்ட், இலங்கையினுடைய கவர்னர் ஃப்ரெட்ரிக் நாத் அவர் தான் அங்கிருந்து படைகளை இங்கே அனுப்புகிறார். அப்புறம் கர்நாடகா மலாபாருடைய 77வது ரெஜிமெண்ட், கல்கத்தா, மெட்ராஸ், சென்ட் தாமஸ் மவுண்ட், பூந்தமல்லி, புதுச்சேரி, ஆற்காடு, நாகப்பட்டினம், திருச்சி, திண்டுக்கல், விருப்பாச்சி, மதுரை, கமுதி, பள்ளிமடம், தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, கைத்தாறு, இப்படி இந்த இடங்களில் உள்ள படைகள் எல்லாமே பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வராங்க. அதோடு சேர்ந்து எட்டயபுரம் எட்டப்பனின் படைகள் ஒரு 1000 பேர், மொத்தம் 5000 பேர் கொண்ட படைகள் சூழ்ந்துதான் இந்த பாஞ்சாலங்குறிச்சியின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சி போரை ஏன் முதல் விடுதலை போர் அப்படின்னு நம்ம சொல்றோன்னா, இந்தியாவிலேயே முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு கூட்டணி அமைக்கிறார் கட்டபொம்மன். காடல்குடி, குளத்தூர், 7000 பண்ணை, நாகலாபுரம், கோலார்பட்டி போன்ற பாளையங்களை தென்னிந்தியாவில் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறது கட்டபொம்மன் தான் முதல்ல ஃபார்ம் பண்ணுறார். கட்டபொம்மனுக்கு எதிராக தான் முதலில் ஆயுத தடை சட்டம் கொண்டு வராங்க. இந்த இப்போ கூட நீங்கள் ஆர்கியூஸில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுத தடை சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது, யாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தா பாஞ்சாலங்குறிச்சிக்கு எதிராகத்தான் முதலாக ஆயுத தடை சட்டத்தை கொண்டு வராங்க. பிரிட்டிஷ் யூனியன் ஜாக் கொடியை முதல்ல சேதப்படுத்தினது பாஞ்சாலங்குறிச்சியார் தான். ஏன்னா அவன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் போடுறான். அந்த ஆர்டர் காப்பியில் என்ன இருக்குன்னா, இவங்க வந்து நம்ம பிரிட்டிஷ் கொடியை வந்து சேதப்படுத்திட்டாங்க, அதனால இந்த கோட்டையை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்க. கட்டபொம்மன் தான் ஆங்கிலேயருக்கு எதிராக முதலாக பொருளாதார தடை விதிச்சிருக்கிறார். அந்த பொருளாதார தடையில் இவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது, இவங்க இங்கே வந்து வணிக நிறுவனங்கள் நடத்துவதற்கு குடோன் மாதிரியான கிட்டங்கிகள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முதல்ல இவர் தான் பொருளாதார தடை விதிக்கிறாரு. ஆங்கிலேய அதிகாரிகள் 4 பேரை முதல்ல தூக்கில் போட்டதும் பாஞ்சாலங்குறிச்சிக்காரங்க தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்களை தூக்கில் போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்காரங்க தான் முதல்ல 4 பிரிட்டிஷ்காரங்களை தூக்கில் போட்டிருக்காங்க. கோட்டையை வைத்துக் கொள்ளக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த சட்டத்தை மீறி இவங்க ஒரு 6 நாளில் ஒரு கோட்டையை கட்டுறாங்க. இது எல்லாமே தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு இவங்க மேலே ஒரு பெரிய எதிர்ப்புணர்வை ஏற்படுத்துது. நம்ம விடுதலை போராட்டம் அப்படின்னு பார்த்தா காந்தியினுடைய விடுதலை போராட்டத்தை நம்ம எல்லாம் சொல்கிறோம். காந்தியினுடைய வரிகொடா கொள்கை இருக்கு இல்லையா, இந்த வரிகொடா கொள்கை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தான் முதல்ல ஆரம்பிக்கப்படுது. பாஞ்சாலங்குறிச்சியில் கட்டபொம்மன் வரி கொடுக்க மறுக்கிறார். இங்கிருந்து தான் வந்து காந்தியினுடைய போராட்டம் வரிகொடா கொள்கை அப்படிங்கிறது வருது. சுதேசி போராட்ட வீரர்களை உருவாக்கியதும் பாஞ்சாலங்குறிச்சியில் தான்.
அந்நிய பொருட்களை நாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற இதை இவர் தான் வந்து கட்டபொம்மன் தான் முதல்ல அதை சொல்றாரு. நீங்க வந்து அவங்களுக்கு துணி நெய்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த பாஞ்சாலங்குறிச்சிக்காரங்களுக்கு முதல்ல சொல்றது அவர் தான். அதே மாதிரி ஐரோப்பியர்கள் வந்து எங்க எல்லைக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை போட்டதும் அவர் தான். இதுதான் பிற்காலத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கமாக மாறுகிறது. அப்புறம் வந்து மத ரீதியாக, மொழி ரீதியாக, ஒரு பண்பாட்டு ரீதியாக, ஒரு கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு போரை நடத்தியது கட்டபொம்மன் தான். இவ்வாறு வீரஞ்செறிந்த விடுதலை போரை நிகழ்த்தி தனது மண்ணின் மானம் காக்க தங்களது உயிரை தியாகம் செய்து மறைந்த விடுதலை போர் வீரர்கள் அனைவருக்கும் ஜம்புத்தீவு பிரகடனம் வெளியிட்ட இந்நாளில் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.